Hi friends, welcome to exam studies and updates. So இந்த வீடியோல 11th standard political science bookல உள்ள last unitல some திருவள்ளுவரை பத்தி some political ideas வந்து கொடுத்திருக்காங்க. So அதை பத்தி பார்க்கலாம். In அறத்துப்பால் ஆஃப் திருக்குறள், வள்ளுவர் was a great enunciator of morals. ஸோ அறத்துப்பாலில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாரல் வேல்யூஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்பத்துப்பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய வந்து பொயட்டிக் அதனுடைய வல்லமைத்தனத்தை வந்து வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொருட்பால் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஹி இஸ் நோன் டு பி அ பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7 பார்ட்ஸ் வந்து இருக்கு. பொருட்பாலில் எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 பார்ட்ஸ். பொருட்பால் கன்சிஸ்ட் ஆஃப் 7 பார்ட்ஸ். அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்ஸ் பற்றி 25 குறள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மினிஸ்ட்ரியை பற்றி 10, டிஃபென்ஸ் 2, வெல்த் 1, ஆர்மி 2, ஃப்ரெண்ட்ஷிப் 17 அண்ட் சிட்டிசன்ஸ் வந்து 13 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவ்வளோ குறள்ஸ் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ குறள் வந்து அதில் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அதே மாதிரி எக்கனாமிக் வெல்த்தை பற்றி டீல் பண்ணுற அந்த பால் என்ன பால் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருட்பாலில் தான் வந்து சொல்கிறாங்க. படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா an army, people, wealth, a minister, friends, fort. 6 things who owns them all. A land lives and amid the kings. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா thus in the பொருட்பால் at the first verse itself வள்ளுவர் differentiated the 6 categories essential for the state. ஸோ இந்த 6 categories வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா these are the essential for the state அப்படின்னு சொல்லியிருக்காரு. Thus different parts of the country are ministry, army, wealth, people, friendship and citizens which determines the rule of a king. இது வந்து என்ன வந்து டிடர்மைன் பண்ணுது அப்படின்னா ஒரு கிங்கோடைய ரூலை வந்து டிடர்மைன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. Moreover, these components are categorized for king in a separate way, thus contributing a lot of ideas regarding administrator of the state and assets for a king. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிங்கோடைய ரூலில் எப்படி இருக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய எசென்சியலை பற்றி சொல்லுது. எப்படி வந்து ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை இது எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக இருக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறத சொல்லுது. நேச்சர் ஆஃப் த கிங் இது வந்து 25th சாப்டர். வள்ளுவர் வந்து இன் பொருட்பால் வள்ளுவர் மென்ஷன்ட் அபவுட் நேச்சர் ஆஃப் த கிங் இன் டீடைல் மேனர் இன் 25th சாப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த குவாலிட்டிஸ் ஆஃப் ரூலர். 25 சாப்டரில் வந்து பேசியிருக்காரு. வந்து என்னன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், அது வந்து எப்படி ரூல் பண்ணணும் நாட்டை, இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ த குவாலிட்டிஸ் ஆஃப் ரூரல் அது வந்து என்ன சாப்டர் அப்படின்னா இறைமட்சி அப்படிங்கிற சாப்டரில். டு இடுக்கண் அழியமான் வந்து என்னன்னா டு இடுக்கண் அழியமான். ஸோ இறைமட்சியிலிருந்து இடுக்கண் அழியமான் அப்படிங்கிறது வரை சொல்லியிருக்காரு இன் 25 சாப்டர்ஸ். இந்த நேம் ஆஃப் அரசர், வேந்தர், நிலன் ஆண்டவர், மன்னவர் he was indicated 46 times about the king. ஸோ இந்த மாதிரி 25 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து கிங்கோடைய அந்த ஒரு நேமை வந்து 46 டைம்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காரு. இந்த எப்படி அப்படின்னா அரசர், வேந்தர், நிலநாண்டவர், மன்னவர் இப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஐடியாஸ் ஆன் டெமோக்ரஸி. வள்ளுவர் லிவ்டு இன் த பீரியட் ஆஃப் monarchy. However, his ideas and ideals also applicable for the present leaders of democracy. ஸோ வள்ளுவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா மொனார்கியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் வந்து இயற்றின அந்த ஐடியாஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் வந்து இப்போ உள்ள டெமோக்ராட்டிக் பீரியடில் உள்ள கண்ட்ரிலேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வெல்ஃபேர், ஸ்டேட் அண்ட் கிங். ஸோ வள்ளுவருடைய மெயின் ஐடியாலஜியே வந்து பீப்புள்ஸ் வெல்ஃபேர் தான் வந்து திருவள்ளுவருடைய மெயின் ஐடியாலஜி. ஸோ புட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வள்ளுவர்ஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய வெல்ஃபேர் தான் வந்து மெயினாக வந்து வச்சிருக்காரு ஃபார் த பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் இறைமட்சி குவாலிட்டிஸ் ஆஃப் த ரூலர். ஸோ இறைமட்சி அப்படிங்கிறது என்ன மீன்ஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் த ரூலர். ஹி சேஸ் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். ஸோ இதுலேயே வந்து தெரியுது வந்து நல்ல முறையில் வந்து மக்களை காப்பாற்றுறவங்க வந்து இறைவனாக வச்சு ஒப்பிட்டு வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹூ காட்ஸ் அ ரியல் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ரிக்ட் மெயின்டைன்ஸ் தட் கிங் அஸ் அ காட் ஓவர் சப்ஜெக்ட் பீப்புள் ரெஜென்ஸ். அவங்க டெலிவர்டு ஜஸ்டிஸ். இப்போ கிங் டெலிவர்ட் ஜஸ்டிஸ் பை டூயிங் த டியூட்டிஸ் ஹானஸ்ட்லி. அவருடைய ஜஸ்டிஸ் வந்து ஹானஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து அவங்கள வந்து காடோட ஒப்பிட்டு கடவுளோட ஒப்பிட்டு வந்து மதிப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஐடியல் பாத் அண்ட் வெல்ஃபேர் டு த பீப்புள் வந்து கொடுக்கணும். ஸோ அரைவ்டு கிங்ஸ் அந்த மாதிரி உள்ள கிங்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் கீப் ஆன் பார் வித் டிவைன். ஸோ அதே தான் ரெண்டுமே
வந்து சேம் தான். This kind of view is not only applicable to monarchical period but it also applicable to the present democratic period. ஸோ features of the state அப்படின்னு பார்த்தோம்னா the characteristic of the state is to maintain ethics. ஸோ முக்கியமான characteristic அப்படின்னு பார்த்தோம்னா maintain ethics, eradication of wrongdoing activity, mandating impartiality of justice and protection of honor. ஸோ இதான் வந்து மெயின் ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையதரசு. ஸோ கிங்ஷிப் இன் virtue failing not all vice restrains, in courage failing not its honor grace maintains. இதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிங்ஸ் பாத் இஸ் த பீப்புள்ஸ் பாத். கிங் ஷுட் ஆக்ட் as a guide for his subjects. If he does harm or evil activities, it may influence all. ஸோ வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங் வந்து அவங்களுடைய மக்களுக்கு எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து மக்கள் வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஸோ கிங்ஸ் பாத் இஸ் த பீப்புள்ஸ் பாத். வந்து கிங் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து மக்களும் இருப்பாங்க. கிங் ஷுட் ஆக்ட் அஸ் அ கைடு ஃபார் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ கிங் வந்து என்னன்னா ஒரு முன் உதாரணமாக வந்து மக்களுக்கு இருக்கணும். இஃப் ஹி டஸ் ஹார்ம் ஆர் இவில் ஆக்டிவிட்டீஸ் இட் மே இன்ஃப்ளூயன்ஸ் ஆல். ஸோ அவர் ஏதாவது தவறு அல்லது தீங்கு பண்ணாங்கன்னா அது வந்து மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் அஸ் அ லீடர். ஸோ லீடர் ஏன் அப்படின்னா அவருடைய லீடர் பொசிஷனில் இருக்கிறனால. ஹிஸ் டிசிப்ளின் அண்ட் ப்ரைவேட் லைஃப் இல் ஸ்ப்ரெட் டு ஆல் இன் த கிங்டம். மாரல் அண்ட் எத்திக்கல் லைஃப் இஸ் குவைட் எசென்சியல் ஃபார் ரூலிங் கிங்ஸ். ஸோ கிங்ஸுக்கு வந்து மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. இஸ் ஸ்ட்ரெஸ்டு தட் த கிங் மஸ்ட் பி லாயல் டு த நேஷன், இட் இஸ் த ஆனர் ஆஃப் த நேஷன். ஸோ கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட்டுக்கு வந்து லாயலாக இருக்கணும். ஸோ இட் இஸ் த ஆனர் ஆஃப் த நேஷன். இது வந்து நாட்டுக்கே வந்து பெருமை தேடி தரும். ஸோ ஐடியல் ஸ்டேட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஆல் regions except rain for growth. So likewise, the citizen of the nation expect integrity and ideal rule of the king. So வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. All earth looks up to the heaven where raindrops fall. All subjects looks to the king that rules all. ஸோ அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா in this couplet வள்ளுவர் indicates கோல் அப்படிங்கிறது வந்து ஐடியல் ரூல் which not only applies for monarchy but also for டெமோக்ரஸி. ஸோ எப்படி வந்து மக்கள் வந்து மழைக்காக காத்திருக்காங்களோ அதே மாதிரி சிட்டிசன்ஸ் ஆஃப் அ நேஷன் எக்ஸ்பெக்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஐடியல் ரூல் ஆஃப் தி கிங். ஸோ வந்து அதே மாதிரி தான் வந்து சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடியல் ரூல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரம் த கிங். ஸோ நெக்ஸ்ட்டு குடி தளியி கோலோற்றும் மாநில மன்னன் அடி தளியி நிற்கும் உலகு. ஹூஸ் ஹார்ட் எம்ப்ரேசஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆல் லார்ட் ஓவர் மைட்டி லேண்ட் ஹூ ரூல்ஸ் த வேர்ல்ட் his feet embracing stands. அப்படின்னா என்ன அப்படின்னா is that a king who protects his citizens with love and affection, his feet will be embraced by his subjects with love. ஸோ எந்த கிங் வந்து அவங்க நாட்டுடைய மக்களை வந்து அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிறாங்களோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அன்பும் பாசமும் இவருடைய பாதங்களை வந்து தழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. This is an everlasting phrase propounded by வள்ளுவர் related to good governance. ஸோ குட் கவர்னன்ஸ் பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அகெயின்ஸ்ட் டைரனி இந்த சாப்டர் கொடுங்கோன்மை டைரனி அப்படிங்கிற சாப்டரில் கொடுங்கோன்மை க்ரூயல் செப்டர் அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ணியிருக்காரு. ஸோ வள்ளுவர் எக்ஸ்பிளைன் இட் இன் ஏ நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கொடுங்கோன்மை அப்படிங்கிறத நெகட்டிவ் வேர்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. த சப்ரசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ரூல் ஆஃப் த இவில் கிங் மே கைண்டில் unknown and indefinite agonies among the people. Those tears are more powerful and may annihilate the entire kingdom. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அல்லற்பட்டு அற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்து தேய்க்கும் படை. ஸோ ஹிஸ் பீப்புள் டியர்ஸ் ஆஃப் சாரோ பாஸ்ட் எண்டுரன்ஸ் ஆர் நாட் தே ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் டு வியர் த மார்ச்சஸ் வித் வெல்த் அவே. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நாட்டுடைய மக்களை வந்து மன்னன் வந்து நல்லா பார்த்துக்காம தவறிட்டான், அவங்கள வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறான், அடிமையாக வச்சிருக்கான் அப்படின்னா அவங்களுடைய கண்ணீர் வந்து அந்த ஒரு அரசரை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சும்மா விடாது. ஸோ அவங்களுடைய வெல்த் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இஸ் பீப்புள் டியர்ஸ் ஆஃப் சாரோ பாஸ்ட் என்ஜூரன்ஸ் அண்ட் ஆர் நாட் தே ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் டு வியர் த மார்ச்சஸ் வெல்த் அவே. Sad years of suffering citizen may dethrone and destroy the entire government. ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மன்னர் வந்து எவ்வளவு மக்களை கஷ்டப்படுத்துகிறாரோ அவங்களுடைய கண்ணீர் வந்து மன்னரையும் அவருடைய பரம்பரையும் சும்மா விடாது.
அப்படிங்கிறதா இங்க வந்து கான்செப்ட். சேஸ் திருவள்ளுவர். Tears were equated with army. Thus, Valluvar's visualization stands unique among others. Autocrats and dictators like Hitler, Mussolini, and Caesar were the negative players for whom Tirukkural served as a funeral sound. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருக்குறள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஃபினரல் சவுண்டா வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து கவர்மெண்ட் பட்ஜெட். எ கிங் ஷுட் பி அன் ஏபிள் ஹேண்டட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் இன்க்ரீசிங் த இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட். ஃபர்தர் ஹி ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஹேண்ட்லிங் த பட்ஜெட். ஸோ அவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு இறைமட்சியில கொடுத்துருக்கிற குறள் என்ன அப்படின்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ ஏற்றல்னா ப்ரொடக்ஷன், ஈட்டல் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, ஈட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது, காத்தல் அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுறது. ஸோ ஈட்டல்னா ஸ்டோர் அப்பு, காத்தல்னா ப்ரொடக்ட் பண்ணுறது, காத்த வகுத்தல் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நாட்டுக்கு முக்கியமானது. எ கிங் இஸ் ஹூ பி ஹூஸ் ட்ரெஷர் கெயின் ஸ்டோர்ஸ் அப் டிஃபென்ஸ் அண்ட் டியூலி ஃபார் ஹிஸ் கிங்டம்ஸ் வீல் எக்ஸ்பென்ஸ். At the first point, the king should search for the different source of income. For this, he calls it as a இயற்றல். வந்து அந்த ஒரு டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்ன சொல்றா அப்படின்னா இயற்றல் அப்படின்னு சொல்றாங்க. The second point is that all such resources should be put together. வந்து ஈட்டல் அப்படிங்கிறது put together. Third அப்படிங்கிறது வந்து collected must be protected. வந்து கலெக்ட் பண்ணதை ப்ரொடெக்ட் பண்ணணும். With all precautionary measures which is called காத்தல். வந்து with the precautionary measures அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். Fourth one is the most important, allotting the resources to various sectors for the welfare of the people. This he called it as a வகுத்தல். இதை வந்து வகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. Thus, இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் are the four ways of utilizing the income to be expertised by the king of the nation. It is the primary duty of the king. These innovative and practical ideas were accepted by the political as well as economic exponents as the basic idea of socialistic society. ஸோ இப்போ இருக்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் என்னென்ன தேவை, எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி வந்து அப்போவே வந்து திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காரு. ஸோ ரெலவன்ஸ் ஆஃப் த திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தபோது எஜுகேஷனல் குவாலிட்டி இந்த சைடு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. த குவாலிட்டிஸ் தட் வர் இண்டிகேட்டட் பை த வள்ளுவர் ஃபார் அ கிங் மே ஆல்சோ அப்ளிகபிள் டு த சிட்டிசன்ஸ். அந்த ஒரு குவாலிட்டிஸ் வந்து கிங்குக்கு மட்டும் இல்லை, போத் என்னன்னா சிட்டிசன்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தஸ் ஹி யூஸ்டு த வேர்ட்ஸ் இடுக்கண் அறியாமை, கல்வி ஃபார் வாழும் உயிருக்கு, மாந்தருக்கு விச் இஸ் ஃபார் ஆல் த பீப்புள். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த நாட்டுடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து பொருந்தும், சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அட்வொகேட்டட் பை த வள்ளுவர் இன் பொருட்பால் ஹைலி சர்க்கமெண்ட் அரண்ட் மாரல்ஸ் அண்ட் நோபல் பிரின்சிபல்ஸ். அதிகமாக வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எதை வந்து சொல்லுது அப்படின்னா மாரல் அண்ட் நோபல் பிரின்சிபல்ஸை வந்து சொல்லுது. People's welfare is the basic foundation of his contribution. உடைய பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் வெல்ஃபேர், மக்களுடைய நலன் தான் வந்து சொல்லியிருக்காரு. டு புட் இன் டிஃப்ரெண்ட் வே, வள்ளுவர் கான்ட்ரிபியூஷன் டு பாலிடிக்ஸ் இஸ் அ மேஜர் அப்ளிகபிள் டு த ப்ரெசன்ட் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் ஃபார் த கிரேட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ வள்ளுவருடைய கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்ஸ் இஸ் மேஜர்லி அப்ளிகபிள். ஸோ அப்போ வந்து வள்ளுவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் த கிரேட் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் த பீப்புள். ஸோ இதான் வந்து திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள் வந்து சில திருக்குறள் மட்டும் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் எ ட்ரூலி செக்குலர் எத்திக்கல் ஒர்க்கர்ஸ். திருக்குறள் வந்து இட்ஸ் அ செக்குலர் எத்திக்கல் ஒர்க். அவர் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் வந்து ஃபாலோ பண்ணாலும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த திருக்குறளில் வந்து எந்த ஒரு ரிலீஜியனுக்கு ஃபேவராகவும் இல்லை. ஹி டஸ் நாட் ஈவன் ரெஃபர் எனி ரிலீஜன், எந்த ஒரு மதத்தையும் வந்து அவர் சொல்லவே இல்லை. வந்து செக்குலர் கான்செப்டையும் வந்து சொல்லியிருக்காரு. த வெரி ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அபவுட் த குறள் இஸ் த ஃபேக்ட் தட் இஸ் அ செக்குலர் புக். இது வந்து செக்குலர் புக். டூரிங் த டேஸ் ஆஃப் வள்ளுவர் மெனி ரிலிஜியன் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா. அந்த அவர் ரைட் பண்ண காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ரிலிஜியன்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் செக்குலரிசம் அஸ் அ கான்செப்ட் வாஸ் அன்னோன். வள்ளுவர் himself was a believer and he has devoted one chapter to praise a god. ஸோ அவர் வந்து காட் பிலீவராக இருந்தாலும் ஸோ இருந்திருக்காரு. அதனால வந்து ஒன் ஆஃப் த சாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எழுதியிருக்காரு. ஹி மஸ்ட் ஹேவ் அப்சர்வ்ட் எ பர்டிகுலர் ரிலீஜனாக இருந்தாலும் பட் இன் ஹிஸ் புக் ஹி அட்வொகேட்ஸ் நோ ரிலீஜன். ஹி டஸ் நாட் ஈவன் ரெஃபர் எனி ரிலீஜன். ஸோ இவ்வளோதான்.
ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் லா கியூவர் யார் அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியன் லா கியூவர் வந்து மனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனுஸ்மிருதி இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஏன்ஷியன்ட் கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் மெயின்டைன்டு வித் அப்சல்யூட் செர்டைனிட்டி தட் ஹியூமன் பீயிங்ஸ் வர் நாட் born ஈக்குவல். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் were not born equal அப்படின்னும் அவருடைய கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. These popular view is accepted in all civilization over centuries. வள்ளுவர் த ஃபிலாசபர் poet held a radically different view. எல்லாருமே வந்து were not equal அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதோடைய வியூ பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. என்ன அப்படின்னா all human beings are equal by birth but differ as regards characteristic because of the different qualities of their actions. ஸோ எல்லாருமே வந்து பை பர்த் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒன்று தான். பட் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து நம்மளுடைய குவாலிட்டிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து டிஃபர் பண்ணுது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் தான் வந்து நம்மளுடைய குவாலிட்டிஸை வந்து டிஃபர் பண்ணுது அப்படிங்கிறது திருக்குறளுடைய ஒன் ஆஃப் த கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் வந்து திருவள்ளுவர் அண்ட் திருக்குறள். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். ஸோ தேங்க்யூ.